ஸ்ரீ ரேவா காண்டம் 72ஆம் அத்தியாயம். மணிநாக ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் மணிநாகேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். குறிப்பு: இங்கே வினதையின் அடிமைத்தனம் மற்றும் விடுதலை குறித்த புராண கதை ஆதி அத்தியாயங்களிலிருந்து இந்த தீர்த்தத்தை மகிமைப்படுத்துவதற்காக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: அதன் பிறகு அரசரே, ஒருவர் நர்மதையின் வடக்கு கரையில் உள்ள மகிமையான மணிநாகேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். இது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. அனைத்து உலகங்களின் நலனுக்கான விருப்பத்துடன் மணிநாகரால் இது நிறுவப்பட்டுள்ளது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார்: கோரை பற்களில் விஷம் கொண்ட அரவத்தினால் ஈஸ்வரனார் எவ்வாறு சாந்தப்படுத்தப்பட்டார்? அவை மிக சிறியதாக இருந்தாலும் விஷமுள்ள ஊர்வன உலகை பயமுறுத்துகின்றன. அனைத்து பாவங்களையும் அழிக்க உதவும் அனைத்தும் எனக்கு சொல்லப்படட்டும். கர்ணன் மற்றும் பீஷ்மரிடமிருந்து தோன்றிய துரியோதனனால் ஏற்பட்ட துன்பத்தாலும் பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட பயங்கரமான துன்பத்தாலும் ஏற்பட்ட எனது துயரம் உங்கள் தாமரை போன்ற வாக்கிலிருந்து புத்திசாலித்தனமான ஆலோசனையின் நீரோட்டத்தால் சுத்தம் செய்யப்பட்டு இதனால் நான் மன அமைதியை அடைந்தேன். பிராமணரே, உங்கள் வாக்கிலிருந்து வெளிவந்த பாவத்தை அளிக்கும் கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் எங்கள் பலி குறையவில்லை என்பது நியாயமற்றது. அல்லது அன்பானவரே, வித்யாதானத்திலிருந்து கற்றலிலிருந்து பெறப்பட்ட பலன், பழம், பகவான் ஸ்ரீஹரியை குறித்த கதைகள் அல்லது அத்தியாயங்களை எப்போதும் கேட்பதன் மூலம் பெறப்படுகிறது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: உங்கள் வேண்டுகோளின்படி நீங்கள் தொடர்ந்து உரையாடும் போது அரசரே, சரளமாக பேசும் திறன் எனக்கு இயல்பாகவே வருகிறது. என் முதுமையின் காரணமாக கரங்கள் மற்றும் பாதங்கள் தளர்வடைவதும் இல்லை. உங்கள் நட்பும் குறைவதும் இல்லை. எனவே உங்கள் உறவினர்களின் துணையுடன் பாவங்களை அளிக்கும் இந்த புகழத்தக்க கதையினை கேளுங்கள். அது நடந்த விதத்தில் பழைய புராணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இது பரதரின் வழித்தோன்றலே மூதாதையர்களால் பாரம்பரியமாக வழங்கப்பட்டு வருகிறது. காஷ்யபருக்கு 2 மனைவிகள் இருந்தனர். அவர்கள் உலகங்களில் மிகச் சிறந்தவர்கள். வினதை கருடனையும் கத்ருவையும் அரவங்களுக்கு பெற்றெடுத்தாள். அன்பானவரே, அவர்கள் கஷ்யப முனிவரின் இல்லத்தில் திருப்தியுடன் தங்கினர். கத்ரு மற்றும் வினதை ஆகிய இருவரும் எப்போதும் மகிழ்ச்சி அடைந்தனர். குலதெய்வமான கஷ்யப முனிவர் அவர்களுடன் விளையாடினார். ஒரு நாள் கஷ்யப முனிவரின் மெல்லிய கரம் மற்றும் பாதங்கள் கொண்ட மனைவி ஆசிரமத்தில் தங்கியிருந்து அழகான முகத்தோற்றத்துடன் மனதில் வேகம் கொண்ட உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையை கண்டாள். அது மனதின் வேகத்துடன் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருந்தது. குதிரையை கண்டதும் அவள் கத்ரு பொறாமையுடன் இந்த வார்த்தைகளை கூறினாள். கத்ரு கூறினாள்: அழகான பெண்ணே, சஹஸ்ராஞ்சுவின் சூரியனின் குதிரை என்ன நிறம் என்று சொல்லுங்கள். குதிரை தேவேந்திரனுக்கு சொந்தமானது என்பதால் இது ஒரு தவறு என்று தெரிகிறது. நான் அதை கருப்பு என்று கூறுகிறேன். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கூறுங்கள். வினதை கூறினாள்: நீ உன் விழிகளால் கருப்பு பொருட்களை மட்டுமே காண்கிறாய், வெள்ளை நிறத்தை அல்லவா? அழகான பெண்ணே, பொய்யை பேசுவதன் மூலம் நீ யம உலகத்திற்கு செல்வாய். எங்கள் கூற்றின் உண்மை அல்லது வேறு விதமாக இது உனக்கும் எனக்கும் இடையிலான பந்தயம். என் கூற்று உண்மையற்றதாக மாறினால் நான் 1000 ஆண்டுகள் உங்கள் அரண்மனையில் அடிமையாக இருப்பேன். என் வார்த்தைகள் பொய்யாகி உச்சைஸ்ரவஸ் கருப்பாக மாறினால் நான் உங்கள் அரண்மனையின் அடிமையாக இருப்பேன். அரவங்களின் தாயே. பின்னர் கத்ரு கூறினாள்: உச்சைஸ்ரவஸ் வெள்ளையாக இருந்தால் நான் உங்கள் அடிமையாக இருப்பேன். இதனால் இருவருக்கும் இடையேயான தகராறு அதிகரித்தது. துறவியின் இளம்பெண் இரவு முழுவதும் கவலை கொண்டாள். அவளுடைய அனைத்து நடவடிக்கைகளும் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. குந்தியின் மைந்தனே, அவள் தன் மகன்களிடம் நான் ஒரு பந்தயம் கட்டினேன் என்று கூறினாள். தங்கள் தாயார் பந்தயம் கட்டியதை கேள்விப்பட்ட அரவங்கள் சத்தமாக கத்தினார்கள். நீ அடிமையாகி விட்டாய் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பாஸ்கரனாரின் தேவேந்திரனின் வாகனம் வெள்ளை, உச்சைஸ்ரவஸ் குதிரை வெள்ளை, அது கருப்பு இல்லை. கத்ரு கூறினார்: நான் அடிமையாவதை தடுக்க ஒரு வழியை குறித்து இப்போது சிந்தியுங்கள். உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையின் முடி துளைகளுக்குள் அது கருப்பாக தோன்றும் வரை சிறிது நேரம் மற்றும் நுழையுங்கள். ஒரு கணத்திற்குள் அவளை என் அடிமையாக்கலாம்.
உண்மையாக இருப்பதில் பெருமை கொள்ளும் பெண் வினதையை என் அடிமையாக்கிய பிறகு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்புவீர்கள். அரவங்கள் கூறின, தாயே, தாங்கள் எனது தாயாவீர்கள். எனவே எங்களால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர். அதே வழியில் அவளுடைய மகன்களால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவள். எனவே தாய்மார்களை ஏமாற்றாமல் இருப்பதில் ஒருவர் குறிப்பாக இருக்க வேண்டும். வாய்மொழியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒருவர் தாய் தந்தையின் மனைவி, மாற்றாந்தாய், தாய் வழி மற்றும் தந்தை வழி பாட்டி ஆகியோரின் நன்மைக்கு உகந்ததை செய்ய வேண்டும். கத்ரு அவர்களின் வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்தாள். அவள் மரண நெருப்பை போல எரிந்தாள். பூமியில் என் கட்டளையை நிறைவேற்ற விரும்பாத அரவங்கள் இருந்தால் அவை அனைத்தும் எதிர்பாராத விதமாக நெருப்பின் வாயில் விழும். அனைத்து அரவங்களும் தங்கள் தாயின் வார்த்தைகளை கேட்டன. அவற்றில் சில உச்சைஸ்ரவஸ் குதிரையின் முடிகளில் துளைகளுக்குள் ஊடுருவின. சில கத்ருவின் சாபத்திற்கு பயந்து 10 வெவ்வேறு பகுதிகளிலும் மறைந்தன. அவற்றில் சில கங்கையின் நீரின் கீழ் மறைந்தன, சில சரஸ்வதி நதியின் நீரின் கீழ் மறைந்தன. அவர்களில் சிலர் பெருங்கடலில் ஒளிந்து கொண்டனர், சிலர் விந்திய குகைகளுக்குள் நுழைந்தனர். சிறந்த அரவம் மணிநாகர் நர்மதையின் நீரை நாடி நர்மதையின் வடக்கு கரையில் விரிவான தவம் செய்தான். குந்தியின் மைந்தனே, தனது தாயின் சாபத்தின் பயத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள காமனை அளித்தவனை தியானித்தான். பிரிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாத இறைவனை அவர் தியானித்தார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் காற்றில் வாழ்ந்தார். அந்த காலத்தில் பாதி நேரம் அவர் தனது விழிகளை சூரியனில் நிலைநிறுத்தினார். அவர் இவ்வாறு தியானத்தில் மூழ்கி இருந்தபோது திரிபுரங்களை அழித்த இறைவனார் அவர் முன் தோன்றினார். சிறந்தவர், மிகவும் மதிக்கப்படுபவரே, அரவமே, உங்களுக்கு உள்ளார்ந்த வலிமை உள்ளது. நான் பக்தியுடன் உங்களால் நாடப்பட்டிருக்கிறேன். அரவங்களின் தலைவரே, நான் தம்மிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். தம் மனதில் என்ன இருந்தாலும் என்னிடமிருந்து எந்த வரத்தையும் கேட்கலாம். மணிநாகர் கூறினார், ஐயனே, என் தாயின் சாபத்திற்கு பயந்து நான் நர்மதையின் கரையில் கடுந்தவங்களுக்கு ஆளானேன். என் தாயின் சாபம் என்னை பொறுத்தவரை பயனற்றதாக இருக்கட்டும். பகவானே, ஈஸ்வரனார் கூறினார், அன்பானவரே, என் கட்டளைப்படி நீ ஒருபோதும் நெருப்பின் தாடைகளில் சிக்க மாட்டாய். மகனே, நீ என் உலகத்திலும் வசிப்பாய். மணிநாகர் கூறினார், மகாதேவா, இந்த இடத்தில் தமது ஒரு பகுதியுடன் தங்குவதில் மகிழ்ச்சி அடைவாயாக. உலகங்களை காப்பாற்றுவதற்காக தமது ஒரு பகுதியுடன் நர்மதை நதியின் நீரில் 1000ல் ஒரு பகுதியுடன் தங்குவதில் மகிழ்ச்சி அடைவாயாக. சங்கரனாரே, எனது பெயருக்கு பிறகு இங்கே தங்குவீராக. ஈஸ்வரனார் கூறினார், அரவமே, என் பெரிய லிங்கத்தை என் கட்டளைப்படி இங்கே நிறுவுவாய். இதை கூறிய பிறகு இறைவனார் மறைந்து தேவி உமையுடன் சென்றார். மார்க்கண்டேயர் கூறினார், மாதத்தின் பிரகாசமான பாதியாக இருந்தாலும் சரி, இருண்ட பாதியாக இருந்தாலும் சரி, 5ஆம், 8ஆம் அல்லது 14ஆம் நாளில் தூய்மையான மற்றும் சுத்தமான மனதுடன் அந்த தீர்த்தத்திற்கு சென்று எப்போதும் இறைவனை வணங்குபவர்கள் யமனிடம் செல்ல வேண்டாம். குந்தியின் மைந்தனை, அவர்கள் தயிர், தேன், நெய் அல்லது பால் கொண்டு நீராட வேண்டும். காமனின் உடலை எரித்து அகா என்ற அரக்கனை கொன்ற தேவி உமையின் உடலில் பாதியை கொண்ட பகவான் விருபாக்ஷா அல்லது அவர்கள் மிகுந்த பக்தியுடன் மகா நீராடுவதை காண வேண்டும். எனவே அவர்கள் அனைத்து பாவங்களும் இல்லாத பெரிய உலகத்திற்கு செல்வார்கள். குந்தியின் மைந்தனே, இறந்தவர்களுக்கான சார்த்தத்தை 5வது மற்றும் 8வது சந்திர தினங்களில் தகுதி வாய்ந்த பிராமணர்கள் மூலம் செய்ய வேண்டும். வேத பகுதிகளை படித்து சிந்திப்பவர்கள், தங்கள் சொந்த மனைவிகளிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள், மற்ற ஆண்களின் மனைவிகளை கவனமாக தவிர்ப்பவர்கள், மென்மையானவர்கள் மற்றும் மெருகூட்டப்பட்டவர்கள், 6 கட்டளையிடப்பட்ட சடங்குகளை எப்போதும் செய்பவர்கள் மற்றும் சூத்திரர்களை வேலைகளுக்கு அனுப்புவதை தவிர்ப்பவர்கள். ஆன்மீக இயல்பு. அன்புள்ள மகனே, கீழ்கண்ட நபர்களை ஒருபோதும் சார்த்தத்தில் ஈடுபடுத்தலாகாது. முடவர்கள், தொழுநோயாளிகள், ஆண்மையற்றவர்கள், வட்டிக்கு வாழ்பவர்கள், பண்ணையாளர்கள்,
மற்றும் ஒழுக்கமான சடங்குகளிலிருந்து வேறுபட்ட தொழில் செய்பவர்கள். அரசரே, விரதங்கள் மற்றும் சார்தங்களில் சூத்திர பெண்ணை தனது இல்லத்தில் வைத்திருக்கும் அல்லது எருமைகளை வளர்க்கும் பிராமணரை தூரத்திலிருந்து தவிர்க்க வேண்டும். மங்களகரமான மணிநாகேஸ்வர தீர்த்தத்தில் பித்ருக்களுடன் இணைந்து ஒருவர் மேல் நோக்கி முன்னேற விரும்பினால் பின்வரும் பிராமணர்களை ஒருபோதும் மதிக்கலாகாது. ஒற்றை கண்ணன், முணுமுணுப்பவர்கள், அர்த்தமற்ற தெளிவற்ற வார்த்தைகளை உச்சரிப்பவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வேதங்களை சுயமாக படிக்காதவர்கள். ஒரு பிராமணருக்கு ஒவ்வொரு அங்கத்திலும் அழகாக ஒரு பசுவை பரிசளிப்பவன் மிகப்பெரிய உலகத்திற்கு சென்று அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை அங்கேயே இருப்பான். அதன் பிறகு சொர்க்க உலகத்திலிருந்து கீழே விழுந்து மாசுகள் இல்லாத குடும்பத்தில் பிறப்பான். அரசரே, மக்கள் மிகுந்த பக்தியுடன் மணிநாகேஸ்வரத்தை தரிசித்தால் அவர்களின் குடும்பத்தில் அரவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. மணிநாக ஆலயத்திற்கு செல்வதன் மூலம் பக்தர்கள் கருட வடிவங்களில் உள்ள அரவங்களின் குழுக்களுக்கு தோன்றுகிறார்கள். எனவே அரவங்கள் அவற்றை சந்தேகிக்கின்றன, பயப்படுகின்றன. இனி அரசரே, இங்கு செய்யப்படும் தானங்களின் பரிசுகளின் நன்மைகளை கேளுங்கள். அரசரே, அந்த சிறந்த மனிதர்கள் தங்கள் நலனை, இறுதி பாக்கியத்தை விரும்பினால் தகுதியான பிராமணர் சமைத்த அரிசியை அனைத்து பொருள்களுடனும் தண்ணீர், படுக்கை, குடை, கன்னி மற்றும் இனிமையாக பேசும் பணியாள் உடனும் கொடுக்க வேண்டும். நறுமணம் மிக்க மலர்கள், வாசனை திரவியங்கள் மற்றும் ஆடைகள், விளக்கு, உணவு, தானியங்கள், ஒரு அற்புதமான நன்கு அலங்கரிக்கப்பட்ட இல்லம் ஆகியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் கொடுப்பவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்கிறார்கள். மணிநாகத்தில் எந்த கொடை வழங்கப்பட்டாலும் அந்த தானத்தின் பலனாக சொர்க்கத்தில் வசிப்பது உறுதி செய்யப்படுகிறது. இன்னும் அனல் செய்யப்படாத மற்றும் சுடப்படாத மண் பானையில் உள்ள தண்ணீரை போல அனைத்து பாவங்களும் மறைந்துவிடும். நர்மதை நதியின் நீரில் சமைத்து தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை ஒரு பிராமணருக்கு கொடுப்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விளையாட்டுகளிலிருந்தும் விடுபடுகிறார். தேவர்கள் இனி சொர்க்க உலகங்களிலிருந்து நழுவி செல்பவர்களின் குணாதிசயங்களை குறிப்பிடுவேன். அவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அவர்களின் மகன்கள் உயிருடன் இருப்பார்கள். அவர்கள் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் விடுபடுவார்கள். அவர்கள் மகன்களையும் பணியாளர்களையும் பெறுவார்கள். அவர்கள் துறக்க தயாராக இருப்பார்கள். அவர்கள் இன்பங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் எப்போதும் பக்திமிக்க கதைகளை சொல்வதில் ஈடுபடுவார்கள். அவர்கள் தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் ஆசான்களின் பக்தர்களாக இருப்பார்கள். அவர்கள் யாத்திரைகளை ரசிப்பார்கள். அவர்கள் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் வெறுப்பும் கோபமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பாண்டுவின் மைந்தனே, இந்த குணாதிசயங்களை கொண்ட அனைத்து மக்களும் உண்மையிலேயே சொர்க்க உலகங்களிலிருந்து இறங்கி வந்து மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சிறந்த அரசரே, மணிநாக தீர்த்தங்களில் மிகச்சிறந்த தீர்த்தமாகும். தீர்த்தத்தை குறித்த இந்த கதையை படிப்பவர் அல்லது கேட்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறார். எந்த விஷமும் அவர்களை பாதிக்காது. அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடமாடுகிறார்கள். பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 6வது சந்திர நாளில் பாஸ்கரனாரை, சூரிய கடவுளை தரிசிப்பதன் மூலம் கிடைக்கும் பலனை இந்த கதையினை கேட்பதன் மூலம் ஒருவர் பெறுகிறார். 72ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.